ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்களா? பால் எது தெரிஞ்சு போச்சா? அப்படிலாம் இல்லையா? இல்லை இல்லை, ஆடை எப்படி எப்படி செஞ்சீங்க இதை? சுத்தமாக அரைச்சி கலக்கிட்டாளா? எப்படி கலக்குறாங்க? வடிகட்டி தான் கரைச்சேன். இல்லை இல்லை, அது பாலாடை. செய்முறையை சொல்லுங்கள், எப்படி செய்யுங்க? ஒன்றும் இல்லை, பீட்ரூட்டை அரைச்சி வடிகட்டி அந்த தண்ணியில் பால் போட்டு கலந்துட்டேன். சக்கரை போட்டுருக்கீங்களா? இல்லையா? சக்கரை போடல, உங்களுக்கு தான் சக்கரை போட்டால் ஆகாதே. சுகர் கட்டில் இருக்குங்க, சுகர் கட் பண்ணிட்டேன். ஆமாம் ஆமாம், ஆனால் அந்த தேங்காய் பீட்சா மட்டும் சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. காலையிலே ஹெல்தி ஜூஸ் கரெக்டா? பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் மில்க். பீட்ரூட் மில்க் ஜூஸா? அப்படியா? பீட்ரூட்டும் பாலும் கலந்துட்டேன், காய்ச்சின பால். ஜூஸ் குடிக்கிறேங்க காலையில், ஓகேங்களா? அதுதான். இதை முடிச்சுட்டு வீட்டு அதில் லைட்டாக போட் பண்ணும். கட்டு கட்டாக இருந்ததெல்லாம் உடையுது, அப்படியா? அப்படி இல்லை, உடையிற மாதிரி தெரியல, மெயின்டைன் ஆகணும்ல. ஜிம்முக்கு போகலாம் அப்படிதான். இவனை வச்சுக்கிட்டு எங்கே ஜிம்முக்கு போகிறது? வர பாருங்க, ரொம்ப நேரம் போட்டு நான் 2 ஆட்டை ஆட்டி அவனை தூக்க வச்சேன். இப்போ இவங்க கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அடுத்து இதை முடிச்சுட்டு புஷ்அப் பண்ணுவோம். அடுத்து எனக்கு பசி எடுக்குது. எடுக்குதா? சரி, ஆமாம். இதுக்கு தான் இதை அடித்தது, இல்லை இதில் வேணால் தொங்கி விளையாடலாம். ஒரேடியாக பிஞ்சிக்கிட்டு விழுந்துடும். இந்த வீட்டில் வந்து தொட்டி கட்டுறதுக்கு அமைப்பு எதுவுமே இல்லை, சரிங்களா? இது நண்பர்கிட்ட சொல்லி டியூஷன் சொல்லி வர சொல்லி இதை அடித்து அதுக்கப்புறம் இந்த கட்டையை வேணுந்து ஒரு ரெடி பண்ணுறதுக்கு தொட்டியில். இப்போ நான் அங்கே தொங்கி புஷ்அப் எடுக்க போகிறேன். சரி, அங்கே தொங்கி புல்லப் எடுக்க போகிறேன். இங்கே வந்து புஷ்அப் எடுக்கலாம்னு இருக்கிறீங்க. இல்லை ஹாலுக்கு போயிடலாம் போகலாம் நினச்சிருக்கேன். ஆனால் அதை செய்ய மாட்டேன்னு தெரியாது. இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச ஒன்று ஒரு புஜிட்டிக்கான இது வருதுன்னு பார்ப்போம். இது பேர் என்ன? தெம்பு வருதுன்னு பார்ப்போம். சக்தி, துணிவே சக்தி தான். கேவலமாக இருக்கா? காலையில் பரட்டமாக இருக்கும். பெரட்டுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எனக்கு நான்லாம் என்ன எதுவுமே குடிக்கல, எனக்கு பசி தான் எடுக்குது. நவரு, அங்கே ஒருத்தர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் நவருங்க. இல்லை உங்கள் டேடி காட்டுறேன். ஐயோ, எங்கே இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன்? ஒரு இடத்துல செட்டில் டவுன் ஆகி என்ன திங்கிறத வச்சு காட்டு. நேற்று வச்ச பிரியாணி எனக்கு கொஞ்சம் மிச்சம் மீதி வச்சிருக்கியா? எனக்கு இல்லையா? சரி சாப்பிடு. எனக்கு உப்புமாவா? சாப்பிடு. லைட்டாக பண்ணணும், இல்லைன்னா நீ பிடிச்சிடும். மிஸ்டர் பீன் தெரியுமா? மிஸ்டர் பீன் வந்து அப்படிலாம் ராம போடுவாங்க. கையை செஞ்சுட்டு என்னுடைய கையை எடுத்துட்டு அவரோட ராமம் நம்மளோட ராமம் போடும். டேடி என்ன டேடி காலையில் எப்போ கேட்டுருக்கீங்க? சொல்ல வல்லாயோ. ஏழு, எட்டு, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, குறுக்க கௌசி கொண்டர். 21. பேசிட்டு செய்யாத, எனர்ஜி வேஸ்ட் ஆகும். 25. பேசிட்டு செய்யும்போது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அந்த செட்டை போட்டு வேண்டியதான். இப்போ 25 போட்டிருக்கேன். எடுத்து தொங்க வேண்டியது இந்த மாதிரி. எதுக்குன்னா டச் விடாமல் இருக்கிறது. ஓகே, நான் இப்படி வீடியோ எடுத்துகிட்டே இருக்கட்டா இல்லை சாப்பிட்டா? அப்படியா? எனக்கு பசிக்குதான், ரைட்டு. நான் இப்போ தான் பேசுகிறேன் எனர்ஜியோட. ஓகேவா? ஜிம்முக்கு போய் என்ன ஒரு 1 வீக் இருக்குமா? 1 வீக் ஆச்சு. நான் ஜிம் போகிற ஜேர்னியில் வந்து பிரேக் கொடுத்தது இவன் தான். அதனால தான் என் பிள்ளைகளை தான் அப்படி சொல்லுவேன், சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. நான் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால
இங்கே யாரும் உங்களை போக வேணாம்னு சொல்லலை. ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை, தூங்கணும், உருட்டக்கூடாது. இது பூரா அவனும் அடிக்கடி முடிச்சுக்கிறான், நம்மளாலையும் தூங்க முடியல. ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது தான் உடம்பை பற்றி பார்க்குறதுலாம். ஸோ நல்லா தூங்குனதுக்கப்புறம் காலைல சீக்கிரமாக எழுந்திரிச்சு போக முடியல. அப்படி போனாலும் வேலைக்கு போக முடியாது. அதனால் போகும். சரி சாப்பிடு. அதான் முதல்ல ஒரு நாள் கம்மியாக ஒரு இடம் செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது. அப்படியா? போன வாட்டியே எடுத்துட்டேன் 25. அதான் மக்கள் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நார்மலாக இருக்கும். கேப்படி செய்வேன். ஆமாம். துங்குராஜா துங்குராஜா என்னாச்சு? முடியும் முடியும், பண்ணு. அதுக்கு மேலே முடியல. நீங்கள் பண்ணுங்க. தண்ணி ரெடி. இது வந்து எங்கள் மாமனார் ஓப்பன் பண்ணிட்டு இருந்த எக்யூப்மெண்ட். இது இந்த டம்பரில் எங்கள் மாமனார்லாம் யார்? ஏன் அப்பா. அப்போ நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணீங்க? அதெல்லாம் என்னால் தூக்க கூட முடியாது. சரி, இவனுக்கு தண்ணி ஆயிடுச்சு, சரி நான் போகிறேன். போங்க. பாய். சாப்பிட்டியா நீ? என்ன காலையிலே ஆணு கொட்டாவில் விட்ற? நம்புற மாதிரி இல்லையே. ஆல்ரெடி நான் தள்ளி வச்சுட்டேன். ஐயோ வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லி திரும்பி எடுக்கிறேன். என்ன ரெடி இது? இது வந்து சம்பா ரவை உப்புமா. ஏன் இதே போடுறீங்க? அப்போ பார்த்தாலும் அது வெள்ளை ரைஸ் சாப்பிடுவோம், இந்த ராஜ் சாப்பிட்லாம். சாப்பிடலாம், இது ஹெல்தி தான் அப்படிங்களா? இது வந்து செஞ்ச மிளகு கறி, அதோட ஷாந்து கொஞ்சம் இருக்குது. ஷாந்தை வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இதுதான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஜிம்முக்கு போகலாம், ஏன் முட்டை கொடுக்க மாட்டீங்க? அது தெரியல, நீ சொன்னியா? சொல்லிட்டு தான் இருக்கிறேன், முட்டை கொடுங்க முட்டை கொடுங்கன்னு. முட்டை கொடுக்க மாட்டீங்க. இதான் கழிச்சு நீங்கள் அம்மா வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு. நீ சாப்பிட்டு ரெடி? அதான் ஓகே. வாங்கிக்கா சாப்பிடு. லைட் லைட்டு போடுவோம். நீ சாப்பிட்டியா? நம்ம வீட்டில் என்ன வச்சுருக்காங்கன்னா பீட்ரூட் சாதம் கூடவே காலிஃப்ளவர் பக்கோடா போட்டு எண்ணெய் ரொம்ப அடிச்சிச்சு, எண்ணெய் கெட்டுது. பார்த்தீங்களா? இல்லை அதிகமாக குடிக்காது. ஐயோ சாப்பிட்டு பிரச்சனை எனக்கு நீங்க எடுத்து வச்சுக்கலாம். கப்பலை போட்டு வச்சுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. அதை எடுத்துட்டு அதை வைக்காதியானே வைக்கிறேன். நம்ம வீட்டில் இருக்கீங்க. என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்கள். வெளியே போகலாம், சும்மா போனோமா? நைட்டுக்கு என்ன சேர்த்துன்னு மம்மி கேட்டாங்க. சரி, சப்பாத்தி வாங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கு சப்பாத்தியும் எனக்கு சிக்கன் ரைஸு வணக்கம், அப்புறம் தந்தூரி ரொட்டி. ஆமாம் வாங்கியிருக்கோம். கடாய் சிக்கன் கிரேவி. ஓகே ஓகே ஓகே. அதான் நான் இப்போ நீங்கள் சாப்பிட்றோம். இவன் வந்து கரெக்டாக நம்ம சாப்பிடவே விட மாட்டான் எப்போ பார்த்தாலும். ஏன் தங்கம்? தங்கம் இன்றைக்கி தான் டின்னர் கரெக்டாக. நான் வந்து டின்னர் நான் சாப்பிடுவேன், என்னால் ஷூட் பண்ண முடியாது. இன்றைக்கி இதோட முடிச்சுப்போம். ஓகேவா? பாய். பாய். உன்னோட பாயோட முடிச்சுக்கோ. என்னோட பாய். ஓகே.